வணக்கம் நண்பர்களே. நேரம் சரியாக 10 மணி இரவின் மடியில் நுழைந்திருக்கிறார்கள். நம்மள எல்லார்ட்டையுமே ஒரு பொக்கிஷம் அப்படின்னு ஒரு சில பொருள் வச்சிருப்போம். அந்த பொருள் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளோட வாழ்க்கையே மாறிக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மனுஷன் எவ்வளோ துயரங்களையும் துன்பங்களையும் பெற முடியுமோ எல்லா துன்பங்களையும் பெற்று நமக்கு இந்த மேலே வாழ்க்கையே மாறாதா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்ப ஒரு சில பொருள் நமக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கையே மாறிக்கும். அது பொருளாக இருக்கலாம், இல்லை உறவாக இருக்கலாம், இல்லை மனிதர்களாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். அந்த பொருள்லாம் வந்ததுக்கப்புறம் தான் நான் அந்த இடத்துல ஒரு உதாரணத்துக்கு பொருள்னு சொல்கிறேன். இப்போ அந்த மாதிரி உதாரணத்துக்கு என்கிட்ட என்னோட பைக்கை நான் சொல்லுவேன். ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்ட காலத்தில் என்கிட்ட பைக்கே கிடையாது. அப்போ நான் ஒவ்வொரு நாள் நைட்டு 10 மணிக்கு 11 மணிக்கு இறங்கி ஒரு 3 கிலோமீட்டர் மெயின் ரோட்லேருந்து இறங்கி அந்நேரத்துக்கு நடந்தே வீட்டுக்கு போவேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் ஒரு கொஞ்சமாக காசு எடுத்து ஒரு பைக் வாங்கினேன். அந்த பைக் வந்ததுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையே மாறிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த பைக்கு நமக்கு நம்பிக்கையை கொடுத்துருக்கோம். அந்த பொருள் உண்மையிலேயே நமக்கு வாழ்க்கை அதிர்ஷ்டத்தை கொடுத்துச்சா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நமக்கு அது ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். இங்கே பொருள் அப்படின்றது கான்ஃபிடென்ட். அது நீங்கள் அது மனுஷங்களாக கூட இருக்கலாம். யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கலாம். இல்லை அந்த பொருள் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கலாம். அது பணமாக கூட இருக்கலாம். உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு பணம் இருக்குது அப்படின்னா கூட அந்த பணம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அந்த மாதிரியான பொருட்கள், அந்த கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது அங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது பொருள் இருக்குது, அப்படி பத்திரமா வச்சுருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டுங்க. அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டை எப்போவுமே உருவாக்கிக்கோங்க. ஏன்னா அது வாழ்க்கையில் எப்போவுமே உங்களுக்கு எல்லா இடத்துலையும் துணையாக நிற்கும். அந்த கான்ஃபிடென்ட் தான் வாழ்க்கையில் உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கியமாக இருக்கும். அப்புறம் இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு ஃபாலோ பண்ணி ஆதரவு கொடுங்க. அப்புறம் வேறு எதை பற்றியாவது பேசணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டுங்க. நன்றி நண்பர்களே.